ஹாய் நண்பா. ஸோ நீங்களும் ஒரு ஓனராக இருக்க இந்த வீடியோ. ரூ. 100 முனியாண்டி விலாஸு, ரூ. 1000 கேஎஃப்சி. ஸோ எல்லாருக்குமே முனியாண்டிலேருந்து கேஎஃப்சி போகணுன்னு ஒரு டைமாச்சும் ஆசை இருக்கும். ஸோ அந்த மாதிரி உங்கள் ஓன் கார் வச்சுருக்கீங்க. அந்த காரை இப்போது ஒரு வாடகைக்கு வீடு விட்டு, இப்போ வாடகைக்கு நம்ம வீட்டை கட்டி வாடகைக்கு விட்றோம். மந்த்லி ஒரு நல்ல இன்கம் வருது. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம ஓன் கார் வச்சுருக்கோம். ஒரு 3-4 கார் வச்சுருக்கோம். என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசிப்போம். ஸோ ஒரு காரை நீங்கள் ரெட் டாக்ஸியில் விட்டால் உங்களுக்கு அந்த ரெட் டாக்ஸி டிரைவர் காலையில் எடுத்துகிட்டு போயிட்டு சாயந்தரம் கொண்டு வந்து நிறுத்திடுவார். ஸோ அந்த மாதிரி நீங்கள் விடுறப்போ அந்த அமௌண்ட் மந்த்லி ரெட் டாக்ஸிலேருந்து உங்களுக்கு அமௌண்ட்டை கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்கு ஒரு அரிய வாய்ப்பு தான் ரெட் டாக்ஸி உங்களுக்கு வழங்கியிருக்கு. ஸோ அது என்ன அப்படின்னா, இப்போது போட்டிருக்காங்க பாருங்கள், ஓன் யுவர் வெஹிக்கிள் become your partner. So world class tailor become a part of our estimated concussion behavior எல்லாமே செக் பண்ணுவாங்க. ஸோ நேமு, மொபைல் நம்பர், மெயில் ஐடி, செலக்ட் சிட்டி, எத்தனை கேப் அட்டாச் பண்ண போகிறீங்க சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா அவங்ககிட்டருந்து உங்களுக்கு கால் வரும். ஸோ கால் வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி அமௌண்ட் உங்களுக்குன்னு அது இதில் போட மாட்டாங்க. அது நீங்கள் தான் டைரெக்டாக போய் ஆஃபீஸில் கேட்டுக்கிற மாதிரி. ஸோ இது ஒரு அரிய வாய்ப்பு தான். ஒரு கார் சும்மா உங்கள்கிட்ட நிற்கிது அப்படின்னா மந்த்லி அதில் ஒரு அமௌண்ட் உங்களுக்கு வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அதையே வின் பண்ணுறீங்க. ஒரு டைம் விட்டு பாருங்கள். செட் ஆச்சுன்னா பாருங்கள், செட் ஆகலையா விட்டுருங்க. ஒரு வேளை செட் ஆகிடுச்சுன்னா விடாமையே நம்மளே நினைக்கக்கூடாதுல்ல, இறங்கி பார்க்கணும். ஸோ இது நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்காது. தெரியப்படுத்துங்க. இது தெரிஞ்சவங்க வேணுங்கிறவங்க அவங்க யூஸ் பண்ணிக்குவாங்க. ஏன்னா அவங்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு இன்கம் மாதிரி இருக்கும். ஸோ ரெட் டாக்ஸியில் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு நம்ம பார்ப்போம். ரெட் டாக்ஸி ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணிங்க. டெலிவரி பார்ட்ன். ஸோ ரெட் டாக்ஸி டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ப்ராசஸர்லாம் இருக்கும். ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸ், நேம், டேட் ஆஃப் பர்த், அப்புறம் மெயில் ஐடி, ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், லோக்கல் அட்ரஸ், சிட்டி, வெஹிக்கிள் டைப்பு, பேன் கார்டு, ரிஜிஸ்ட்ரேஷன் வெஹிக்கிளோடது, பேங்க் அக்கௌண்ட்டு, வெஹிக்கிள் இன்சூரன்ஸு. ஸோ இதெல்லாம் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வித்தின் 1 or 2 ஹவர்ஸில் செலக்ட் கொடுத்துருவாங்க. ஆன்போர்டிங் கம்ப்ளீட் ஆனோடனே அமௌண்ட்டெல்லாம் இது பே பண்ண தேவையில்லை. உங்களுக்கு நீங்கள் ரைடு எடுக்க ஆரம்பிச்சிடலாம் ஆன்லைனில். பைக்னா பைக்கு, கேபுனா கேபு. ஸோ இதோட ப்ராசஸ் பார்த்திங்கன்னா ரேப்பிடோ, ஊபர், ஓலா மாதிரி இல்லாமல் இது ஒரு டோட்டலாக டிஃப்ரெண்ட்டானது. ஸோ இதோட ஓனர் கோயம்புத்தூர் தான். இது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக, செக்யூராக, சேஃபாக ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ மற்றதை ஏமாற்றோன்னு நினச்சி இதை ஏமாற்ற முடியாது. அப்படி ஏமாற்றினீங்கன்னா நீங்கள் தான் மாட்டிக்குவீங்க. ஸோ இதை ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. அது மட்டும் சொல்கிறேன். இது தமிழ்நாட்டோட சர்வீஸு. ஸோ இதில் வர்றவங்களுக்கும் சேஃப்டி ரொம்ப முக்கியம். அதனாலேயே இதில் ஓட்டுறவங்க எல்லாருமே இப்போ ரெட் டாக்ஸி கேபெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ ஆட்டோக்காரன்னா வாய் எகிருவான், பணம் கொடுக்கலையே, மாற்றி பேசுவான், இறங்குறப்போ லேடிஸ் மேலே கை வைப்பான், ஸ்கூல் குழந்தைங்க மேலே கை வச்சுருக்கான். வைக்காமலாம் ஒன்றும் கிடையாது. நிறைய க்ரைம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஆட்டோவில். அன்சேஃப்னு தான் சொல்லுவேன் ஆட்டோவில் போகிறது. ஸோ ரெட் டாக்ஸியில் போகிறப்போ ரொம்பவே சேஃபாக ஃபீல் பண்ணுவீங்க. நீங்கள் ராத்திரி 2 மணி 3 மணிக்கு போனாலும் ரொம்பவே சேஃபாக இருக்கும். ஸோ அதில் இந்த மாதிரி ஏமாற்றவும் முடியாது, ஃப்ராடுத்தனம் பண்ண முடியாது. ஃப்ராடுத்தனம் பண்ண முடியாது. அன்டைமில் லேடிஸ் வந்தாலும் அது ரெட் டாக்ஸியில் என்னை பொறுத்த வரைக்கும் ரெட் டாக்ஸி, ஃபாஸ்ட் ட்ராக் மட்டும்தான் சேஃபு. மீதி எனக்கு தெரிஞ்செல்லாம் அவ்வளோக்கு பெருசாக தெரியும். ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரெட் டாக்ஸி, ஃபாஸ்ட் ட்ராக்கில் போகிறது தான் ரொம்பவே சேஃப்டி எல்லாருக்குமே. ஏன்னா எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டும் கேட்க முடியாது. அப்படி கேட்டாங்கன்னா அவங்க ஐடி பர்மனெண்ட்டாக பிளாக் ஆகிரும். தேவையில்லாமல் வார்த்தைகளை விட முடியாது ஆட்டோக்கார மாதிரி. ஸோ பைக் டாக்ஸியை பொறுத்த வரைக்கும் பெரிய சிட்டியில் ஓட்டினீங்கன்னா ப்ராஃபிட் கிடைக்கும். ஏன்னா இன்சென்டிவ் ஒரு 500 கொடுத்துருவான். இந்த பைக் டாக்ஸியில் எப்படி தெரியுங்களா, 1000 ரூபாய்க்கு மேலே வாலெட்டில் மைனஸ் ஆச்சுன்னா ஐடி பிளாக் ஆகிரும். நீங்கள் இப்போ அமௌண்ட்டை அவனுக்கு டெபாசிட் பண்ணதுக்கப்புறம் தான் ஐடி ஓப்பன் பண்ணி விடுவான். அதுக்கப்புறம் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா பெரிய சிட்டியில் ஓடுறப்போ தான் ப்ராஃபிட் வரும். பெரிய சிட்டியில் ஓட்டுறப்போ தான் ப்ராஃபிட் வரும். சின்ன சிட்டியில் இன்னும் அவ்வளோக்கு ப்ராஃபிட் வராது. ஸோ கேபை பொறுத்த வரைக்கும் ஓவரால் எல்லா சிட்டிலையுமே ப்ராஃபிட் இருக்கும். ஸோ ரெட் டாக்ஸியோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பார்த்தீங்கன்னா, கஸ்டமரை நீங்கள் அக்செப்ட் புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா வித்தின் 10 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் அங்கே ரீச் ஆகிருக்கணும். இல்லையா உங்களுக்கு கால் வரும், கஸ்டமருக்கு கால் வரும். இது கண்டினியூஸாக நீங்கள் லேட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கேள்விகள் வரும். ஐடி பிளாக் ஆக செய்யும். எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டு கேட்டாலும் பிளாக் ஆகும். கண்டிப்பாக பிளாக் பண்ணிடுவான்.
ஏன்னா நீங்கள் வேலிடு ரீசன் கொடுக்கலைன்னா அப்படின்னா கண்டிப்பாக ஐடி எனக்கு ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவேன். நல்லா கேட்டுக்கோங்க, இது தமிழ்நாட்டோட சர்வீஸு. ஸோ நம்ம இஷ்டத்துக்கு என்ன வேணால் கேட்கலாம், எப்படி வேணால் பேசலாம், யார் வேணால் போகலான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தான் மாட்டிக்குவீங்க. ரெட் டாக்ஸி ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக இருப்பான். 10 நிமிஷத்துக்குள்ளே கஸ்டமரை ரீச் ஆகிருக்கணும். எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கேட்கவே கூடாது. கேட்டிங்கன்னா உங்களுக்கு தான் டேஞ்சர். கேபை பொறுத்த வரைக்கும் அது எல்லா ஏரியாலையும் ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ கேபு பெருசாக இல்லை. பைக் டாக்ஸி தான் நீங்கள் ஓட்ட போகிறோன்னா அது பெரிய சிட்டியில் ஓட்டினா மட்டும்தான் ப்ராஃபிட் கிடைக்கும். சின்ன சிட்டியில் ரொம்பவே எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க, அதுவும் சொல்லிக்கிறேன். ஸோ ரெட் டாக்ஸியை பொறுத்த வரைக்கும் பைக் டாக்ஸியில் ஓட்டுறவங்க பெரிய சிட்டியில் ஓட்டினா ப்ராஃபிட்டு, சின்ன சிட்டியில் ஓட்டினா லாஸ் தான். கேபுனால் எல்லா சிட்டிலையுமே ப்ராஃபிட் கிடைக்கும்.